குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது 7வது பதிவு. இந்த பதிவின் தலைப்பு நாடி சுத்தி செய்முறையும் நோய்கள் குணமாகும் அதிசயமும். அஷ்டாங்க யோகம் எனும் ராஜயோகத்தில் 8 படிநிலைகள் உள்ளன. அவைகள் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவைகளாகும். இந்த 8 படிநிலைகளில் 4வது படிநிலையாக உள்ளது பிராணாயாமம். இந்த பிராணாயாம பயிற்சியை மேற்கொள்வதற்கு முன்பாக முஸ்தீபுகளாக சில எளிய மூச்சு பயிற்சிகள் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. அந்த எளிய மூச்சு பயிற்சிகள் நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, பிராண சுத்தி, பந்தன சுத்தி, கண்ட சுத்தி, சோகம் சுத்தி ஆகிய 6 பயிற்சிகள் முக்கியமானவைகளாகும். இன்னும் சில கிளை பயிற்சிகளும் உள்ளன. இந்த நாடி சுத்தி என்ற பயிற்சி முதலாவதாக உள்ளது. மீன்கள் நீரில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் மனித குலம் காற்றில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காற்று மண்டலம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அந்த காற்றிலே உள்ள பிராணவாயுவையும் பிராண சக்தியையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் எந்த அளவு எடுத்துக்கொள்கிறோம் என்றால் போதிய அளவு எடுத்துக்கொள்வதில்லை. நம்முடைய சுவாச முறை அவ்வாறு உள்ளது. இந்த காற்று மண்டலத்தில் 78% ஹைட்ரஜன் வாயு உள்ளது. மற்ற சதவீதங்கள் தான் மற்ற வாயுக்கள். தாவரங்களும் காற்றிலேயே மூழ்கி உள்ளது. ஆனால் அவைகளுக்கு தேவையான, அவைகளின் வளர்ச்சிக்கும் உணவு உற்பத்திக்கும் தேவையான நைட்ரஜன் என்ற சத்துக்களை அவைகள் காற்றிலே இருந்து நேரடியாக தேவையான அளவு பெற முடிவதில்லை. காற்றிலேயே அது மூழ்கி இருந்தாலும் அது பெற முடியறதில்லை. ஆனாலும் ஒரு சில தாவரங்கள் காற்றில் உள்ள அந்த நைட்ரஜன் சக்தியை கிரகித்து வளர்ந்து அவைகளினுடைய வேர்களிலே சிறு சிறு முடிச்சுகளாக சேமித்து வைத்து பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனாலும் அவைகள் போதுமானதாக இல்லை. இந்த வேளாண் விஞ்ஞானிகள் தாவரங்கள் காற்றில் உள்ள அதிக அளவு காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை உறிஞ்சி வளருமானால் உரச்சத்து குறையும், ரசாயன உரம் போடுவது குறையும், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது என்ற வகையிலே வேளாண் விஞ்ஞானிகள் அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா என்ற போன்ற நுண்ணுயிர்களை கண்டுபிடித்து இப்போது அது பயன்பாட்டில் உள்ளது. இவைகள் காற்றிலே உள்ள தாவரங்களுக்கு தேவையான, பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கிரகித்து அப்பயிர்களின் வேர் முடிச்சுகளில் வேரில் செலுத்தி அதன் மூலமாக பயிர்கள் வளர்ச்சி அடைகிறது. இதனால் உரச்செலவு 4ல் 1 பங்காக குறைகிறது. சரி, கடல் நீரிலே பயணம் செய்பவர்கள், கடல் நீரின் நடுவே மிதந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குவளை குடிநீருக்கு இயங்குவார்கள். அந்த கடல் நீரை குடிக்க இயலாது. அதே போல நாம் காற்றில் மூழ்கி இருந்தாலும் தேவையான அளவு பிராண சக்தியையும்
பிராண வாயுவையும் நம்மால் பெற முடிவதில்லை. நம்முடைய சுவாச முறை அவ்வாறு அமைந்துள்ளது. நாம் சுவாசிக்கும் போது சிறிதளவு காற்றை உள்ளே இழுக்கிறோம், உடனே வெளியேற்றுகிறோம். நுரையீரலினுடைய கொள்ளளவு முழுவதும் காற்று நிரப்பப்படுவதில்லை. அதனால் அந்த சுவாச முறை ஒரு மிகவும் குறைந்த அளவு காற்றையே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, நமது வீடுகளில் தண்ணீர் தொட்டி உள்ளது. அந்த தண்ணீர் தொட்டியை தண்ணீர் நிரப்பி ஒரு நாளைக்கு பாதி அளவு பயன்படுத்துகிறோம். மீதி தண்ணீர் அதிலேயே இருக்கிறது. மறுநாள் அதில் வேறு புதிய தண்ணீரை நிரப்புகிறோம். அன்றைய தினம் ஒரு 3/4 தொட்டி பயன்படுத்துகிறோம். மீதி தண்ணீர் அதிலேயே இருக்கிறது. இப்படியாகவே ஒரு வார காலம், 4-5 நாட்கள் அல்லது ஒரு வார காலம் நாம் அந்த தொட்டி நீரை பயன்படுத்துவோமே ஆனால் அந்த தொட்டியிலே உள்ள நீர் கெட்டு போகும், துர்நாற்றம் வீசும், கிருமிகள் பெருகும். காரணம், அதை சுத்தம் செய்யவில்லை. பழைய நீர் அதிலே இருந்து கொண்டே இருக்கிறது, புரை ஊற்றுவதை போல. அந்த தொட்டியை சுத்தமாக கழுவி அந்த அடிநீரை வெளியேற்றிவிட்டு சுத்தமாக கழுவி அந்த தொட்டியை அடைத்து மீண்டும் புதிய தண்ணீரை விடும்பொழுது அந்த தண்ணீர் தூய்மையாக இருக்கிறது. 2 நாளைக்கு ஒரு முறையாவது அந்த தண்ணீரை வெளியேற்றி சுத்தம் செய்தால் அது எப்போதும் புதிய தண்ணீராக இருக்கிறது. நாடி சுத்தி பயிற்சி நமது நுரையீரலுக்கு அதையே தான் செய்கிறது, அதையே தான் தருகிறது. நமது நுரையீரல் ஒரு அற்புதமான அமைப்பு. சிறிய வாழைப்பூக்களை போன்ற உருவமுடைய இந்த நுரையீரல்கள், 2 நுரையீரல்கள் 2 பக்கம் மார்பு கூட்டுக்கு உள்ளே மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயற்கையின் சிருஷ்டி. இந்த நுரையீரலை விரித்து வைத்தால் 100 சதுர மீட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளுமாம். இந்த நுரையீரலில் கோடானு கோடி காற்றறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நமது சாதாரண சுவாசத்தின் மூலம் பெரும்பாலான நுரையீரல் காற்றறைகளுக்கு காற்று செல்வதில்லை. நமது மூக்கில் 2 துவாரங்கள் உள்ளது. இந்த மூக்குக்கு மேலே ஒரு துவாரம் தான் போகும். அந்த ஒரு துவாரம் குரல் வளை மூலமா மூச்சு குழலுக்கு போய் நுரையீரலுக்கு காற்று போகுது. அப்போ இந்த 2 துவாரம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது? இது பிரம்மத்தினுடைய அற்புதமான சிருஷ்டி. 2 துவாரங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் சுவாசம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு துவாரம் அடைப்பட்டது போல இருக்கும். அதை நாம் நன்கு உணரலாம். உதாரணமாக, இப்போ எனக்கு வலது நாசி வழியாக இப்போது சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இடது நாசி லேசாக அடைப்பாக இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க முடியும். லேசாக அடைப்பு இருக்கக்கூடிய நாசி வழியால காற்று பிரவேசிக்காது. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் லேசாக அடைப்பாக இருந்த நாசி மிக சுத்தமாக தெளிவாக காற்று அதில் பிரவேசிக்கும். ஃப்ரீயாக இருந்த அந்த நாசி துவாரம் லேசாக அடைப்பட்டது போல இருக்கும். இதற்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த இடது நாசி வழியாக சுவாசம் நடக்கும்போது உடம்பு குளிர்ச்சி அடையும். இதை இடகலை, சந்திரக்கலை என்று சொல்வார்கள், யோக நூல்கள் சொல்கிறது. வலது நாசி வழியாக சுவாசம் நடைபெறும் போது உடம்பு உஷ்ணமடையும். இது சூரிய கலை என்று சொல்வார்கள். இந்த சுவாசங்கள் மாறி மாறி இயற்கையாகவே நடப்பதன் காரணமாகத்தான் நம்முடைய உடம்பின் உஷ்ண நிலை ஒரு குறிப்பிட்ட அளவு நிலையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமச்சீரான அந்த உஷ்ண நிலையை நமது உடல்நிலை பாதுகாப்பதற்காக இயற்கையின் சிருஷ்டி இத்தகைய நிலையை ஏற்படுத்தி உள்ளது. இது இடை, இது பிங்களை,
இது சீதளம், இது உஷ்ணம். இது எப்படி உடம்பில் உள்ள உஷ்ணநிலையை சீராக வைத்துக் கொண்டிருக்கும் என்ற கேள்வி எழுமானால், நமது யோக நூல்கள், நமது உடல் அமைப்பு மிக அற்புதமாக அதற்கு விளக்கம் அளிக்கிறது. நமது இடது கால் பெருவிரல், கட்டை விரல், அந்த நுனியிலிருந்து ஒரு பிரதானமான நரம்பு கணுக்கால் வழியாகவும் தொடை வழியாகவும் மேலே வந்து நமது இடுப்புக்கு கீழே குறுக்காக வந்து மீண்டும் அவைகள் முதுகுத்தண்டை, இந்த 6 ஆதார கமலங்கள் இருக்கிறது, அந்த 6 ஆதார கமலங்களில் முதுகுத்தண்டை சுற்றி கொண்டே வந்து இடது நாசியிலே வந்து முடிகிறது. அதே போல வலது கால் கட்டை விரலிலே இருந்து ஆரம்பித்த அந்த நரம்பு மேலே வந்து குறுக்காக வந்து இடுப்புக்கு கீழே குறுக்காக வந்து இந்த இடை நரம்பினுடைய அந்த ஆதாரங்களில் குறுக்காக இன்ட்டு போட்ட மாதிரியா சுற்றி கொண்டே வந்து வலது நாசியிலே வந்து முடிகிறது. இந்த நாசி துவாரங்கள் மாறி மாறி சுவாசிப்பதன் மூலம் உடல் முழுவதும் அந்த காற்று செலுத்தப்பட்டு ரத்தத்திலே கலந்து அது செலுத்தப்பட்டு உடம்பினுடைய உஷ்ணநிலை எப்போதும் சமச்சீராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை இந்த நாடி சுத்தி என்ற பயிற்சி செய்கிறது. இப்போ நாம வந்து நாடி சுத்தி செய்முறையை பார்ப்போம். இந்த நாடி சுத்தி மூச்சு பயிற்சிகளிலேயே மிகவும் எளிய பயிற்சி, முதல் பயிற்சி, அதிகமான பயனை தரக்கூடிய பயிற்சி. வசதியான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். பத்மாசனம் அதி உத்தமம், இல்லாவிட்டால் சுகாசனம் சப்பனம் போட்டு உட்காந்துக்கலாம். அதுவும் முடியலன்னா வஜ்ராசனத்துல உட்காந்து செய்யலாம். அதுவும் முடியலன்னா நாற்காலியில உட்கார்ந்து கூட செய்யலாம். நாற்காலியில உட்கார்ந்து செய்யக்கூடியது வந்து மைத்திரி ஆசனம்னு பேர். அதுக்கு வசதிப்பட்ட ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பயிற்சியை செய்யலாம். நமக்கு 2 நாசி துவாரங்கள் உள்ளன. காலை நேரத்தில் செய்வதாக இருந்தால் இடது நாசி வழியாக ஆரம்பித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் பகல் முழுவதும் உஷ்ணமாக இருக்கும் என்ற காரணத்தால் நம்முடைய உடம்புக்கு குளிர்ச்சி தேவை. அதே போல மாலை நேரத்தில் செய்ய வேண்டுமானால் வலது நாசி வழியாக ஆரம்பிக்கணும். இரவுல வந்து குளிர்ச்சியா இருக்கும், அதனால உஷ்ணம் தேவை. இது காலை நேரம். இந்த பயிற்சி செய்வதற்கு இந்த 2 விரல்களை பயன்படுத்தினால் போதும். இப்போ நான் ஒரு ரவுண்டு செய்யறத முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வலது நாசி துவாரத்தை அடைத்து கொண்டு இடது நாசி வழியாக காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். நுரையீரல் போதிய அளவு நிரம்பியதும் இடது நாசியை அடைத்து கொண்டு வலது நாசி வழியாக காற்றை வெளியேற்ற வேண்டும். காற்று முழுவதும் வெளியேறிய பிறகு வலது நாசி வழியாகவே காற்றை உள்ளே இழுத்து இடது நாசி வழியாக காற்று முழுவதையும் வெளியேற்ற வேண்டும். இது சுலபமா இருக்கும், செய்யறதுக்கு மிகவும் சுலபமா இருக்கும். இது ஒரு சுற்று நாடி சுத்தி என்று பெயர். இந்த ஒரு சுற்று நாடி சுத்தியை இப்ப நான் செய்து காட்டுறேன். இப்போ இது எனக்கு வலது நாசி துவாரம், இது இடது நாசி. பாருங்க, வலது நாசியினுடைய துவாரத்தை அடைச்சாச்சு. கொஞ்சம் காற்று நுரையீரல் இருக்கும், அதை அப்படியே வெளியேற்றிடும். இடது நாசி வழியால ரேசகம் காற்றை வெளியேறிடுது. இது ஒரு சுற்று நாடி சுத்தி. இடது நாசியால காற்றை இழுக்கிறோம், வலது நாசியால காற்றை வெளியேற்றுறோம். வெளியேற்றிய நாசி வழியாலேயே காற்றை இழுக்கிறோம், இடது நாசி வழியால காற்றை வெளியேற்றுறோம். எப்பொழுதும் ஒரு நாசியை அடைச்சிக்கின்னு இருக்கணும். நாடி சுத்தி செய்யும் போது ஏதாவது ஒரு நாசியை
எப்பொழுதும் அடைத்து கொண்டிருக்கணும். இப்ப இது ஒரு சுற்று. உங்களுக்கு நல்லா விளங்கணும்னு சொல்லி ஒரு 4-5 சுற்று கூட இப்ப நான் செய்து பார்க்கிறேன், செய்து காட்டுறேன் பாருங்க. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், பாருங்க. வலது நாசியை அடைத்து கொண்டேன், காற்று வெளியே வந்துடுது, ரசம் பண்ணியாச்சு. பாருங்க. பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருந்தாலும் மிக சாதாரணமானது, எளிய பயிற்சி இது. இப்ப என்னுடைய கண்களை பாருங்க, இங்கெல்லாம் ரத்தம் பரவறத பாருங்க. ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இந்த சாதாரண சில சுற்றுக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதையே ஒரு 10-20 சுற்று 30 சுற்று செய்தா எப்படி இருக்கும்? அவரவர்களுடைய உடல்நிலைக்கும் தன்மைக்கும் ஏற்றவாறு இதை செய்யணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க அரை மணி நேரம்லாம் செய்யக்கூடாது, 25 நிமிஷம் அதெல்லாம் செய்யக்கூடாது. அது பற்றி பின்னால பார்ப்போம். இப்போ இந்த நாடி சுத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் பயன், நமது நுரையீரல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 சதுர மீட்டர் பரப்பளவை விரிக்கக்கூடியது, அவ்வளோ பெருசு. கோடானு கோடி காற்றறைகள் இருக்குது. இந்த காற்றறைகள்லாம் பெரும் பகுதி அப்படியே சுருங்கி கிடக்குது நம்முடைய நார்மல் சுவாசத்தின் மூலமா. நாம் என்ன பண்றோம், அப்படி சுவாசிக்கிறோம், காற்று கொஞ்சம் போகுது வெளியே வருது, காற்று போகுது வெளியே வருது, இதைத்தான் நாம பண்றோம். இந்த பயிற்சியின் மூலமாக நுரையீரலில் உள்ள காற்று முழுவதையும் வெளியேற்ற முடியுது. காலியாகியுள்ள நுரையீரலுக்கு உள்ள மீண்டும் புதிய காற்றை நுரையீரல் முழுவதும் நிரம்பும் அளவு நிரப்பப்படுது. நுரையீரல் இருக்கிற காற்று முழுவதும் வெளியேற்றப்படுது, நுரையீரல் முழுவதும் நிரம்புமாறு புதிய காற்று நிரப்பப்படுது. இந்த முறை இந்த உலகத்துல வேற எந்த முறையிலையும் இல்லை, மருத்துவ முறையிலையும் இல்லை, வேறு எந்த முறையிலும் இல்லை. இந்த மூச்சு பயிற்சியால் மட்டுமே நுரையீரலை அவ்வாறு இயக்க முடியும். சரி, 100% காற்று நுரையீரல் உள்ள போய் நிரம்பும் பொழுது ஏற்கனவே சுருங்கி கிடக்கிற அந்த காற்றறைகள், கோடான கோடி அடியில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகள், அதுல இருந்த மாசுக்கள்லாம் வெளியேற்றப்படுது. அந்த காற்றறைகள்லாம் புத்துணர்ச்சி பெறுது, புதிய காற்று. ஒரு குடத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற்றிட்டு புதிய தண்ணியா நிரப்புற மாதிரியா, அல்லது அந்த தொட்டி தண்ணியில அடி தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு கழுவி சுத்தம் பண்ணி அடைச்சிட்டு மீண்டும் புதிய தண்ணியை நிரப்புற மாதிரியா இந்த சுவாசத்தின் போது நுரையீரல் சுத்தப்படுத்தப்படுகிறது, முழு கொள்ளளவான காற்று பிரவேசிக்கப்படுகிறது. சரி, இதனால இன்னொரு மிக பெரும் பயன் என்னன்னா, 72,000 நாடிகள் நமது சரீரத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பிரதானமான நாடிகள் 10 என்று சொல்லப்படுது. இந்த நாடிகளை சமன்படுத்துது, சீராக்குது. சரி, இன்னும் என்ன இது பண்ணுதுன்னு பார்க்கும்போது, அதிகமான இந்த சுவாசத்தின் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், அதிகமான ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தம் உடம்பு முழுவதும் பரவி நம்முடைய உடம்பு தந்திகைகள் வழியால நல்ல ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை தருது. இப்ப முக்கியமா மூளை அதிகமான ரத்தத்தை எடுத்துக்குது. மூளைக்கு ஆக்சிஜன் குறையும் பொழுது மூளை சோர்வடையுது. அப்போ சோர்வடைந்த அந்த மூளை தான் மனதை இயக்குது. மூளையின் இயக்கம் தான் மனம். மூளை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் உற்சாகமாகவும் இல்லாத நிலையில அந்த மூளை மனதை எப்படி செம்மையா இயக்க முடியும்? அதுக்கு ஏற்ற மாதிரி தரம் குறைந்த கட்டளைகளை அது மனசுக்கு இடுது, மனம் சாதாரண செயல்களை செய்யுது. இந்த பயிற்சியின் மூலம் அபரிமிதமான
ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்கும் பொழுது அந்த ரத்தம் மூளைக்கு போய், பெருமளவு ரத்தம் மூளைக்கு போய் மூளை புத்துணர்ச்சி அடையுது, உற்சாகம் அடையுது. நல்ல சுறுசுறுப்பும் உற்சாகமும் தெளிவும் அடைந்த அந்த மூளை நல்ல நினைவுகளையும் நல்ல சிந்தனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய கட்டளைகளை மனசுக்கு இடுது. மனம் அந்த செயல்களை செய்யுது. மனம் செம்மைப்படுது, செம்மையான செயல்களை செய்யுது. அப்ப எல்லாமே நல்லதாகவே முடியுது. அப்ப இந்த மூச்சு பயிற்சியின் மூலம் மூளையினுடைய இயக்கம் சீர்படுது. பிரதானமான நிதர்சனமான ஒரு பயன், ஒரு உண்மை இது. அடுத்து, இந்த நோய்கள் எப்படி குணமாகும் இந்த பயிற்சி செய்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த சளி தொல்லை என்றது சுவாச மண்டலத்தில் இருக்கிறது தான். இந்த பயிற்சியின் மூலமா சளி தொல்லை அறவே நீங்குகிறது. இந்த தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் வர்றதே இல்லை, இருந்தாலும் போயிடும். முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். காலையில சிலர் எழுந்ததும் தும்மல் போடுவாங்க. அந்த தும்மல் ஒரு சில தும்மல் அல்ல. காலையில எழுந்து தும்மல் போடுறதுக்குன்னு ஒரு வசதியான இடத்தை தேடி உட்காந்துக்குவாங்க. 50 தும்மல் போடுவாங்க, 100 தும்மல் போடுவாங்க. பரிதாபமா இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. ஒரு சின்ன டவலோ கைக்குட்டியோ வச்சிருந்தா அந்த மூக்கை சிந்தி சிந்தி அந்த சளி ஒழுகி அது நனைஞ்சிடும். வேற டவலோ வேற கைக்குட்டியோ யூஸ் பண்ணுவாங்க. அலுவலகம் போனாலும் அந்த நிலைமை தான். அந்த மூக்கை சிந்தி சிந்தி அற்புதமான அழகான அந்த முகத்துல உள்ள அந்த மூக்கு பெருசா வீங்கியே போயிருக்கும். இதெல்லாம் உண்மை, நிறைய பேருக்கு இருக்குது. அவர்கள் குணமடைஞ்சிருக்கிறாங்க. அந்த சிலர் மூக்கை சிந்தி சிந்தி கருப்பா மரத்து போயிருக்கும். எவ்வளவு நேரம் தொடங்கிறது அந்த மூக்கை? இது அலர்ஜினால வரக்கூடியது. இதுக்கு எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் கொஞ்ச நாள் கட்டுப்படும், மீண்டும் அதை ஆரம்பிச்சிடும். இந்த கொடிய துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும்னா இந்த நாடி சுத்தி என்ற பயிற்சியை செய்தால் அவர்கள் பூரண குணம் பெற்று 2வது வாழ்நாள் முழுவதும் அந்த தொல்லை, அவர்களுக்கு அந்த அலர்ஜி தொல்லை இல்லாமலே இருக்கும். பூரணமாக குணம் பெறலாம். அதை எவ்வளவு நேரம் செய்யணும்னு பார்க்கும்போது அவர்கள்லாம் கொஞ்சம் அதிக நேரம் செய்யணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட செய்ய வேண்டி வரும். ஒரு நாள் இந்த மூச்சு பயிற்சியை காலையும் மாலையும் 2 வேளையும் ஒரு நாள் அவர்கள் இந்த பயிற்சி செய்தாலே மறுநாள் அந்த தும்பல் குறையும், அவர்களுக்கு டேஸ்ட் வந்துடும். மீண்டும் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு வார காலத்துக்கு பிறகு அந்த தும்மல் நின்று போயிடும். தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த அடி சுவடு கூட இருக்காது, சுத்தமா நல்லாயிடும். இது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ செய்ய வேண்டாம். உடம்பு சீர்பட்ட பிறகு ஒரு 20 சுற்று, அதிகபட்சம் 3 நிமிடத்திலிருந்து 5 நிமிட நேரம் செய்தா போதும். அது ஆயுள் முழுவதும். நாம சாப்பிடலையா, பத்திரிக்கை படிக்கலையா, அலுவலகம் போகலையா, குளிக்கலையா, அன்றாட வேலைகளை நாம பயன்படுத்திக்கலையா, இது அதை விட ஒரு அத்தியாவசியமான வேலை. தினமும் நாம் இது செய்ய வேண்டியதுதான். இதுனா காசு பணமா? ஒன்றும் இல்லையே. இது கஷ்டமானதா இல்லை, சுமையை தூக்க போறது இல்லை, வேற உடலை வருத்திக்க போறது இல்லை. சுகமா இருக்கும். இந்த இயற்கை கொடுத்திருக்கிற இந்த அற்புதத்தை நாம் அனுபவிக்கும் போது அந்த அனுபவமே தனி. அதனால இந்த தும்மல், இந்த அலர்ஜி தொல்லை முற்றிலும் நீங்கும். ஆரோக்கியமாக அவர்கள் வாழலாம். வைராக்கியமா செய்யணும். இதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் சோம்பல். இன்னொன்று பிராப்தம்னு சொல்லுவாங்க. பிராப்தம் உள்ளவர்கள் கூட சோம்பல் காரணமா இது செய்யறது இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் இல்லை என்று சொல்வது ஒரு மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. அதுதான் அதுக்கு சரியான பொருள். அதுக்கு மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, நோய் இல்லாம, மருந்து மாத்திரைகள் இல்லாம ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் செலவழிக்க கூடாதா? எவ்வளவு பரிதாபம் பாருங்க. சரி, அடுத்து இந்த நோய் எதிர்ப்பு தன்மை ரத்தத்துல, உடம்புல உருவாகுது. ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் நிறைய செலுத்தப்படுறதுனால ரத்தத்தில் உள்ள வெள்ளணுக்கள் வலுப்படுது. நம் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் தான்
வெளிப்புறமாக இருந்து பரவும் நோய் கிருமிகளையோ அல்லது வேற வகையில பரவக்கூடிய தொற்றக்கூடிய நோய் கிருமிகளையும் ஒரு படை போல கவசம் போல நம்ம உடம்புல இருந்து அவைகளை எதிர்த்து அழித்து கிருமிகளை கொண்டு நமக்கு பாதுகாக்குது. இந்த பயிற்சியின் மூலம் தினசரி நல்ல ரத்தம் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அந்த படை எப்பவும் தயாரா இருக்குது. எதிரி கிருமிகள் உள்ள நுழைஞ்சா தாக்கி அழிக்கிறதுக்கு. இதை விட வேற என்ன வேண்டும்? சரி, நன்கு தெரிந்த நோய்கள் எது குணமாகுதுன்னு பார்க்கும்போது இந்த மூக்குல சதை வளரும், அதை ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அது செலவாகும், துன்பம். இந்த பயிற்சி செய்யறதன் மூலமா மூக்குல சதை வளர்றது குணமாகுது. வளராமல் இருந்தா தொடர்ந்து வளராமல் இருக்குது, வளர்ந்து இருந்தாலும் அது கரைந்து போகுது. சைனஸ் தொல்லை வர்றதே இல்லை, சளி தொல்லை வர்றதே இல்லை. மிக முக்கியமா இந்த மூச்சு பயிற்சினால விளையக்கூடிய அற்புத பயன் என்னன்னா ஆஸ்துமா நோய் குணமாகுது. ஆஸ்துமா நோய் கட்டுப்படுது மட்டுப்படுதுன்னு சொல்லல, ஆஸ்துமா நோய் குணமாகுது. இந்த மழை காலங்கள்லயும் பனி காலங்கள்லயும் பெரும் செல்வந்தர்களா இருப்பாங்க, நிறைய சொத்துக்கள் இருக்கும், செல்வங்கள் இருக்கும். ஆனா ஒரே ஒரு சுவாசம் நல்லா ஃப்ரீயா இழுத்து அந்த காற்றை வெளியேற்றணும், ஒரே ஒரு சுவாசம். அதுக்காக அவங்க இயங்குவாங்க. ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவாங்க, பயன் இல்லை. சில வகை வகையான மாத்திரை வகைகள், காலையில ஒரு மாத்திரை இன்ஹேலர் மூலமா எடுக்கிறது, நைட்ல ஒரு மாத்திரை இன்ஹேலர் மூலமா எடுக்கிறது, அது இல்லாம உட்கொள்றது. இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அவங்க மூச்சையோட கடுமையா துன்பப்படுவாங்க. பரிதாபமா இருக்கும். நான் செத்து போலாம, அதை விட இப்படி என்னால முடியலையேன்னு அவங்க சொல்றதை கேட்கும் போது மன வேதனையா இருக்கும், பரிதாபமா இருக்கும். எந்த வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவைகள்லாம் அவர்களை காப்பாத்தாது. இந்த பயிற்சியை ரெகுலரா செய்யறதன் மூலமா அந்த ஆஸ்துமா நோய் படிப்படியா குணமாகும். மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் அந்த சளியை இலக்கி வெளியேற்றுது. அதை இழக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ரத்தம் முழுவதும், உடம்பில் உள்ள ரத்தம் முழுவதும் கலந்து ரசாயனம் ஆகுது. அதனுடைய பயன் மிகவும் குறைந்த அளவு தான். ரத்தத்துல மருந்து மாத்திரைகள் அதிகமா கலப்பதன் மூலமா கிட்னி ஐயோ எதையோ விழுங்கி இவ்வளவு ரசாயனங்கள் வருதேன்னு அது வடிகட்டுது, அது சிறுநீரில் வெளியேற்றுது. உடம்புல உள்ள இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகள், அது அதனுடைய பனி சுமை காரணமா, இந்த கெமிக்கல் காரணமா பெருமளவு துன்பப்படுது. ஆனா இந்த மூச்சு பயிற்சியின் மூலமா கெமிக்கல் இல்லாம, செலவு இல்லாம, துன்பம் இல்லாம, இலவசமா காற்றிலே உள்ள ஆக்சிஜனை இந்த மூச்சு பாதையை சரி பண்றதுக்கு மிக எளிதா சில நிமிடங்கள் செய்தாலே போதும். ஆஸ்துமா நோய் முற்றிலும் குணமடையுது. டிபி கிருமிகள் உடனே கொல்லப்படுது. டிபி நன்கு தங்கி வசதியா வாழறதுக்கான, டிபி கிருமிகள் வாழறதுக்கான ஒரு இடம் நுரையீரல் தான். ரொம்ப துன்பத்துல டிபி நோயாளிகள் மருத்துவர் அண்ட போனா மருத்துவர் நேரடியா ஆக்சிஜன் இன்ஜெக்ஷன் பண்ணுவார். டிபி கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரே அருமருந்து, ஒரு அஸ்திரம் ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜன் இந்த மூச்சு பயிற்சி மூலமா நாம செய்யும் பொழுது இந்த நுரையீரல் முழுவதும் புதிய காற்று நிரம்பும் பொழுது டிபி கிருமிகள் உடனே கொல்லப்படுது. இந்த ஆஸ்மாவும் டிபி நோயும் சுத்தமா கட்டுப்படுத்தப்படுவதோட சுத்தமா அறவே நீங்கி பூரண குணமடைகிறார்கள். இதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. இது ஒன்றும் மாய மந்திரமோ செய்ய முடியாத விஷயமோ இல்லை. அவர்கள் இதை அனுபவிச்சு பார்த்தா இதனுடைய அற்புதம் தெரியும். சரி, அடுத்து இதனுடைய பயன் பெண்களுக்கு மிக அதிகம். பெண்கள் ஒரு தெய்வ பிறவி. இந்த சமுதாயத்தை வளப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்கள் பெற்று தரக்கூடிய வாரிசுகள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடியவர்கள். இந்த பெண்கள் ஆசன பயிற்சிகளை செய்து கொண்டே வழக்கமா செய்து கொண்டு வருபவர்கள் கருவுற்று சில மாதங்கள் ஆனதும் செய்யக்கூடாது, ஆசனங்களை செய்யக்கூடாது. அது அவங்க யார் மூலமா கத்துக்கினாங்களோ அவங்க அதை சொல்லுவாங்க, செய்யக்கூடாது. கடினமான மூச்சு பயிற்சிகளையும் செய்யக்கூடாது. ஆனா இந்த நாடி சுத்தி பயிற்சியை அவர்கள் பிரசவ காலம் வரைக்கும் செய்யலாம், கர்ப்ப காலத்துல செய்யலாம். இதை செய்யறது மூலமா என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த குறை பிரசவம், குழந்தை பிறந்தா உடம்பு நீளமா இருக்கும், இந்த நகம் விரல்கள்லாம் நீளமா இருக்கும். இந்த செவாப்புன்னு சொல்லுவாங்க, கருஞ்சிவாப்புன்னு சொல்லுவாங்க. இவைகள் மூலமா இந்த குறைபாடுகளுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிழைப்பது அரிது, கடினம்தான். இந்த நோய்களுக்கு என்ன காரணம்னா, தாயின் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் பற்றது இல்லை, போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை. பெண்கள், கருவுற்ற பெண்களும் இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் போதிய ஆக்சிஜன் அந்த குழந்தைகளுக்கு, கருவிலே உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்குது. அது ஆரோக்கியமா அந்த குழந்தை பிறக்குது. இன்னும் எவ்வளவோ பயன்கள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது. அதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது. இது குறையில்லாம குழந்தை பிறக்குது, நல்ல அறிவாளியா இருக்கும் அது. ஏன்னா போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்குது, அது நம்ம மூளை நல்லா இருக்கும். அப்புறம் சத்தான பொருள்களை கர்ப்பிணிகளுக்கு கொடுத்தாக்கா நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். இந்த ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு ஒரு முதுமொழி. சில தாய்மார்கள் தினசரி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சிறுவர்கள் எல்லாம் கூப்பிட்டு தின்பண்டங்கள் கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல பழக்கம் தான், அதை வேண்டாம்னு சொல்லலை, கொடுக்கட்டும், அது புண்ணியம், நல்லது, மற்றவர்களுக்கு உதவட்டும். ஆனா ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும்ன்றதுக்கு சரியான அந்த முதுமொழிக்கு பொருள் என்னன்னா, அந்த வீட்டிலே, அந்த புகுந்த வீட்டிலே மருமகளாக வந்து வாழ்க்கை நடத்துகிறாரே அந்த பெண், அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இல்லை, ஊராமூட்டு பொண்ணு. அது ஊராமூட்டுல இருந்து வந்து புகுந்து இந்த வீட்டு மருமகளாக வாழ்க்கை நடத்தக்கூடிய குலவிளக்காக விளக்கேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண் ஊராமூட்டு பொண்ணு. அந்த பெண்ணை ஊட்டி வளர்த்தால், அதற்கு சத்துள்ள ஆகாரங்களும் கொடுத்து அதை மகிழ்ச்சியா வைத்து கொண்டால், அந்த பெண்ணின் வயிற்றிலே வளர்கிறது இந்த வீட்டாருடைய குழந்தை, அந்த கரு, அந்த பிள்ளை தானாக வளரும். அதுக்கு போய் ஊட்ட வேண்டியதில்லை. ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். அதுதான் இதனுடைய அர்த்தம். அந்த வகையில இந்த பயிற்சி செய்வதன் மூலமா நிறைய ஆக்சிஜன் அந்த தாய்க்கு கிடைத்து கருவிலே உள்ள அந்த குழந்தை நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியமான குழந்தையா அது பிறக்கும். சரி, இந்த நாடி சுத்திய எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நல்ல ஆரோக்கியமா இருப்பவர்கள் ஒரு 10-20 சுற்று செய்தா போதும். இதற்கு அதிகபட்சம் 3 நிமிடம் தேவைப்படும். சில சளி தொல்லையோ சில குறைபாடுகளோ உள்ளவர்கள் ஒரு 20-30 சுற்றுகள் கூட செய்யலாம், ஒன்றும் குற்றம் இல்லை. இந்த ஆஸ்துமா, டிபி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிடம் செய்யலாம். ஒரு 30-40 சுற்றுகள் கூட அவங்க செய்யலாம். சரி, இது எந்த அளவு நமக்கு போதும், எவ்வளவு நேரம் செய்தா போதும் அப்படின்ற சந்தேகம் இப்போ வந்துடுது, எல்லாருக்குமே வரும். இப்போ நமக்கு தாகமா இருக்குது, ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணி குடிக்கலாம். நாம எவ்வளவு தண்ணி இப்போ குடிக்கலாம், எத்தனை மில்லி தண்ணி இப்போ நாம குடிக்கலாம் நம்ம தாகத்துக்கு அப்படின்னு நாம கணக்கு போடுறது இல்லை. ஒரு சொம்புல தண்ணி எடுத்து குடிக்கிறோம், தாகம் அடங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மொண்டு குடிக்கிறோம், போதிய அளவு வந்த உடனே அரை சொம்பு தண்ணி நிறுத்திடுறோம். அது நமக்கு தெரியுது தண்ணி போதும். அப்போ அதிகமான பசி எடுக்குது நமக்கு. இப்போ எவ்வளவு சாப்பாடு நாம சாப்பிடணும், சாதம் எவ்வளவு சாப்பிடணும், பொரியல்லாம் எவ்வளவு சாப்பிடணும் இப்படின்னு நாம கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சாப்பிடுறோம், பசி அடங்கலாம், இன்னும் கொஞ்சம் சாதம் போடுமா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து, அது நல்லா இருக்குது பாரு, அந்த கார குழம்பு ஊத்து, சாப்பிட்றோம், போதும், ரசம் சோறு சாப்பிட்றோம், வயிறு நிரம்பி போகுது, மிச்சத்தை அப்படியே வச்சுடுறோம், போதும்னு சொல்லிடுறோம். இதே மாதிரி இந்த பயிற்சி, நாடி சுத்தி பயிற்சி நாம செய்யும் பொழுது நம்முடைய சுவாச பாதை, நம்முடைய தொண்டை குரல் வலை இருக்குத, அது போதிய நேரம் அந்த பயிற்சி செய்யறவரும் அது செய்யணும், அந்த காற்றை வாங்கி வெளியேற்றின்னு இருக்கும். போதிய அளவு ஆனதும் அங்க ஒரு இரிட்டேஷன் வரும், ஒரு இருமல் மாதிரி வரும், உடம்பு உஷ்ணம் அடைகிற மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒண்ணும் மாய மந்திரம்ல, சாதாரணமான விஷயங்கள். தண்ணி போதிய அளவு குடிச்சுதான் மிச்சத்தை நிறுத்திடணும். மிச்ச தண்ணி நமக்கு போதும்,
போதிய அளவு சாப்பிட்டதான் போதுன்ற மாதிரி வரும். இதே மாதிரி இந்த காற்று, இந்த பயிற்சி போதும் அப்படின்னு நம்முடைய உடல் உறுப்புகள் சொல்லும், தொண்டை சொல்லும், குரல் வலை சொல்லும். இந்த எந்நேரம் இந்த சளி, இப்ப ஆஸ்மாவெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஏழை என்று சொல்லிட்டு அது இழுத்துக்கிட்டு இருக்கோம். அது காயும் அளவு, அது வறட்சி ஆகும் அளவு இந்த பயிற்சி, இந்த காற்று அவங்களுக்கு தேவைப்படுது. சரன்னு அவங்க இழுத்து அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் தேவைப்படும். ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 சுற்று அவங்க வாழ்நாள் முழுவதும் செய்தா எப்பவும் ஆரோக்கியமாகவே இருக்கலாம். அவங்க எப்பவுமே தினசரி இந்த சுவாச மண்டலத்தையும் இந்த உடம்பையும் ஓவர் ஆயில் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. இப்போ ஒரு ஃபேன் கடகடான்னு போகுது, அதுக்கு சர்வீஸ் பண்ணாக்கா, ஒரு வாகனம் கடகடான்னு சரியா போகல, அதை சர்வீஸ் பண்ணாக்கா அது எப்படி? அது மாதிரி நம்ம உடம்புக்கு எப்பவும் ஆக்சிஜன் கிடைச்சிக்கினே இருக்குது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், இளமையா இருக்கலாம், நோய் நொடி இல்லாம இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், நல்ல செயல்களை செய்யலாம். சரி, இதுக்கு எச்சரிக்கை எதனா உண்டான்னு கேட்டாக்கா பெரிய அளவு எச்சரிக்கை எதுவும் தேவையில்லை. இதற்கு ஒரு குருவினுடைய உதவி தேவையில்லை, இதுவே போதும். பிராணாயாம பயிற்சி செய்வதற்கு குருவினுடைய அவசியம், உதவி தேவை. அவர்கள் வழிகாட்டுதல் மேலதான் அது செய்யணும். அது ஆபத்தானது. மிகவும் ஒரு நச்சு நாகத்தோட பழகுவது போன்றது பிராணாயாம பயிற்சி. குண்டலினி சக்தியை தொழிற்பாட்டாக செய்யக்கூடியது. இந்த நாடி சுத்தி போன்ற 6-7 பயிற்சிகளை செய்து முடித்த பிறகு அதை செய்யறது, அதுக்கு வழிகாட்டுதல் வேணும், குருவினுடைய உதவி வேணும், அதை எச்சரிக்கையோட செய்யணும். இந்த நாடி சுத்தி பயிற்சியை எல்லோரும் செய்யலாம், எந்த வழிகாட்டுதலும் தேவையில்லை. இது சாதாரணமானது. ஒரு நாசி வழியால காற்றை இழுத்து இன்னொரு நாசி வழியால வெளியேற்றுறோம், வெளியேற்றிய நாசி வழியால காற்று உடனே வெளியேற்றுறோம். எப்போதும் ஒரு நாசி துவாரம் அடைக்கப்பட்டிருக்கணும், அடைச்சின்னு இருக்கணும். அதுதான் இதுல உள்ள ஒரு தியரி. மற்றதெல்லாம் சாதாரணம் தான். எச்சரிக்கை என்னன்னு பார்க்கும்போது இதுல குளிச்சுட்டு உடனே உட்கார்ந்து செய்யக்கூடாது. ஈர உடம்பினுடைய உஷ்ணநிலை மாறும். இதை செய்துட்டு உடனே போய் குளிக்க கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த பயிற்சி செய்யும் போது உடலினுடைய உஷ்ணநிலை சமச்சீராவது, ஒரு மாற்றம் பெறுது. அது தணியறதுக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் ஆகும். சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஆகாரம் இருக்கும்போது இந்த பயிற்சி செய்யக்கூடாது. ஒரு காஃபி சாப்பிட்றோம், டீ சாப்பிட்டுறோம், காலையில் எழுந்தது பசியா இருக்குது சாப்பிட்டுறோம், ஒரு 5 நிமிடம் கழிச்சு செய்யலாம். இதை செய்துட்டு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சில்லுன்னு காற்று வீசக்கூடிய ஒரு இடத்துல கதவை திறந்துக்கணும், சன்னலை திறந்துக்கணும், குளிர் பிரதேசங்கள்ல ரூம் உள்ள செய்யலாம். இது செய்து முடிச்ச உடனே வந்தாக்கா அந்த சில்லுன்னு காத்து அடிக்கிற மாதிரியான இது, அது ரொம்ப ரேர் தான். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க போறது இல்லை, அது செய்யலாம். அதனால இதுல பெரிய அளவு எச்சரிக்கையாட்டம் எதுவும் தேவையில்லை. இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்ல போனாக்கா கிராமங்கள்ல வாழக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வசதி. இது இந்த காலை சூரியன் உதிக்குது இல்லையா, அந்த உதிக்கக்கூடிய சூரிய ஒளி அதாவது பொன்னிறமா வரும். அது காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியன்ல இருந்து வர கதிர்கள் நமக்கு நல்லாவே தெரியும், பொன்னிறமா இருக்கும். அது அந்த நேரத்துல அந்த கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து செய்யணும், வடக்கு திசையை உட்கார்ந்து செய்யணும். இது முக்கியம். மற்ற 2 திசைகள்ல உட்கார்ந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. கிழக்கு திசையை பார்த்தவாறும் அல்லது வடக்கு திசையை பார்த்தவாறும் உட்கார்ந்து செய்யலாம். அந்த சூரிய ஒளி உதிக்கும் போது செய்யும் பொழுது அதிகமான ஆற்றலும் அந்த ரேஸ், அந்த சக்தியும் நமக்கு கிடைக்குது. நல்ல சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல, மரங்களோ பயிர் பச்சலோ, அதுங்க ஸ்டார்ச் தயாரிக்கும் போது அதுங்க ஆக்சிஜனை எடுத்துக்கு வெளிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நிறைய அங்கே ஆக்சிஜன் இருக்கும். அந்த நேரத்தில் செய்யலாம். இந்த மலை பிரதேசங்கள், வயல்வெளி, அதாவது மொத்தமா சுத்தமான காற்று இருக்கிற இடத்துல செய்யணும். நகரங்கள்ல வசிக்குபவர்கள் அதுக்காக ஐயோ எங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னு ஏங்க வேண்டாம். நகரங்கள்ல மொட்டை மாடி இருக்குது, சுத்தமான பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கும். அறைக்குள்ள இந்த ஊது வைத்து சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இது செய்தா அந்த புகை அப்படியே வரும். அந்த புகைகள் இருக்கக்கூடாது. அது சுத்தமான காற்றாகணும். அடுப்பு புகை இருக்கும்போது அந்த அடுப்பு புகை வர மாதிரி செய்யக்கூடாது. சுத்தமான காற்று, பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கணும். கடற்கரையில செய்யலாம், வீட்டுல மொட்டை மாடையில செய்யலாம், அறைக்குள்ளவும் செய்யலாம். அதுல ஒன்றும் குற்றம் இல்லை. அதாவது பொல்யூஷன் இருக்கும்போது அது செய்தா அந்த நுரைகளுக்கு அந்த புகை போகும், அவ்வளவுதான். அந்த தூசுக்கள் போகும், அவ்வளவுதான். இது சாதாரண விஷயம்தான். இத மனித குலம் பயனடைகிறதுக்காக
குண்டலினி சக்தியை தொழிற்படுத்தி அமரத்துவம் அடைவதற்காக நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அற்புத கலை, 8 படிகளையுடைய இந்த அற்புத கலையினுடைய 4வது படியாகிய பிராணாயாமத்தை செய்வதற்கு முன்பு புஸ்தீவுகளாக செய்யக்கூடிய சில மூச்சு பயிற்சிகளின் முதல் பயிற்சியாக இந்த நாடி சுத்தி எளிய பயிற்சி அமைந்திருக்கிறது. எல்லோரும் இதை செய்து பயன்பெறணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில நிமிடங்கள் தான் உங்களுக்கு இந்த விளக்கங்கள் அநேகமா போதும்னு நினைக்கிறேன். நீங்க அனைவரும் செய்து பயனடையும். அடுத்த வாரம் ஒரு நல்ல பதிவுல உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.